ஒரு மனிதன் வீடு கட்டுவதற்கு முன்பு எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவர் வீட்டை விரைவில் கட்டி முடிப்பார்? எப்பொழுது வீடு கட்டுவதற்கு ஆலோசனை மேற்கொள்கிறோமோ அதற்கு முன்பாக குலதெய்வத்தினுடைய உத்தரவு மிக மிக அவசியமான ஒன்று. ஒருவேளை குலதெய்வத்தினுடைய வழிபாடு இல்லை, தெரியவில்லை என்பவர்கள் கட்டாயமாக திருவண்ணாமலையில் எழுந்தருளல் செய்யக்கூடிய அண்ணாமலையாரையும், அதற்கு அடுத்தபடியாக பழனியில் எழுந்தருளல் செய்யக்கூடிய பழனி ஆண்டவரையும் வழிபட்டு நீங்கள் வீடு கட்டத் தொடங்கினால் சிறப்பு. இது குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு. உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து இரண்டாவது நட்சத்திரத்தில் உங்கள் குலதெய்வத்தையோ அல்லது நான் சொன்ன இந்த 2 திருத்தலங்களிலேயோ சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து முடித்ததற்கு பிறகு நீங்கள் வீடு ஆலோசனை செய்ய மேற்கொண்டால் நல்ல பலனை தரும். மனை முகூர்த்தம் செய்யக்கூடிய நாளில் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று, அதிலும் குறிப்பாக அரசு வேம்போடு தொடர்புடைய இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் சிதறு தேங்காயும் விக்னேஸ்வர பூஜையும் செய்து முடித்து பின் மனை முகூர்த்தம் செய்தால் உங்கள் வீடு தடை இல்லாமல் முடிக்கப்படும். அதே போன்று மனை முகூர்த்தம் செய்யக்கூடிய நாளில் 9 சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை தாம்பூலத்தோடு ஆடையும் வைத்து தந்து ஆசீர்வாதம் பெற நிச்சயமாக உங்கள் வீடு தடையில்லாமல் முழுமையாக முடிக்கப்படும். ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பு இந்த செயல்கள் எல்லாம் கவனியுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றத்தை அடைவீர்கள்.